உங்களுக்கு புக் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி படிக்கிறது, எந்த புக்கோட ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியலையா? அப்படியே படிக்க ஆரம்பிச்சாலுமே 2 பேஜ் மேல என்னால படிக்க முடியல. ஒண்ணு நல்லா தூக்கம் வந்துருது. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலை வந்துருது. அதனால எந்த ஒரு புக்கையுமே முழுமையா படிச்சு முடிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்தா கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இன் ரீடிங் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல. பல பேருக்கு இருக்கு. எனக்கும் ஒரு டைம் இருந்திருக்கு. இந்த வீடியோல ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காக நான் சில சிம்பிள் பட் டூவபிள் டிப்ஸ் எல்லாம் நான் தரேன். அந்த டிப்ஸ் உங்கள பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். Folks, welcome to Fiction Graph. Let's get into the video. Tip number 1, start small. நீங்க ஒரு பிகினர் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனேவே ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கிற பெரிய புக்கா வாங்கி படிக்கணும்னு எய்ம் பண்ணாதீங்க. சின்ன புக்கா வாங்கி படிங்க. அதாவது ஒரு 100 பேஜஸ் இல்ல 120 பேஜஸ், மேக்ஸிமம் 150 பேஜஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியா இருக்கிற மாதிரியான ஷார்ட்டர் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. அது ஃபிக்ஷனா இருக்கலாம், இல்ல நான் ஃபிக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா அது பயோகிராஃபியா இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் ஆனா அது ஷார்ட்டரா இருக்கிற மாதிரி பாருங்க. காரணம் என்னன்னா ரொம்ப பெரிய புக் 500 600 பேஜஸ் எல்லாம் இருந்தா அதை உங்களால வந்துட்டு 2 சிட்டிங்லயோ இல்ல 3 சிட்டிங்லயோ உட்காந்து படிச்சு முடிக்க முடியாது. நீங்க வந்துட்டு அதை 1 வீக் இல்ல 2 வீக்ஸ் இல்ல புக்ஸ் எல்லாம் 1 மந்த் ஆகும் படிச்சு முடிக்கிறோம். அதுவும் நீங்க ரெகுலரா படிச்சாதான் முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பேட்டர்ன் தேவைப்படுற ரீடிங்கை எடுத்த உடனே ஆஸ் அ பிகினரா எடுத்த உடனே அப்படி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டு ஒரு சிம்பிள் புக்கா எடுத்தீங்கன்னா உங்களால அதை 2 சிட்டிங்லயே படிச்சு முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 2, டெஸ்ட் பிஃபோர் யூ பர்ச்சேஸ். நீங்க ஷாப்ல போய் ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்க வாங்க போற அந்த புக்கோட சினாப்சிஸ் மட்டும் படிச்சா பத்தாது. இது நிறைய பேர் பண்ற பிளண்டர். அந்த சினாப்சிஸ் மட்டும், பேக் கவர்ல இருக்கிற சினாப்சிஸ் மட்டும் படிச்சுட்டு வாங்குவாங்க. ஆனா அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். இல்லைன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இருக்கிற எல்லா புக்ஸுக்குமே அவன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் சாம்பிள் ரீட் கொடுப்பான். நீங்க அந்த சாம்பிளை படிச்சே பார்த்தே ஆகணும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. அந்த ஸ்டைல் உங்களோட மைண்ட் செட்டுக்கு உங்க மைண்ட் செட்டோட சிங்க் ஆகணும். அப்படி சிங்க் ஆகலைன்னா அது உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னரா இருந்தாலுமே உங்களால அதை கண்டினியூஸா படிக்கவே முடியாது. டிப் நம்பர் 3, டோன்ட் கோ எக்ஸ்பென்சிவ். நீங்க ஒரு பிகினர் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான புக்கை வாங்கும்படி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற சிம்பிள் புக்ஸ் மட்டும் வாங்கி படிச்சு பழகுங்க. காரணம் என்னன்னா நீங்க ரொம்ப ஒரு காஸ்ட்லியான புக்கை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது படிக்க ஆரம்பிச்ச உடனே சப்போஸ் உங்களுக்கு அந்த புக் செட் ஆகல, உங்களோட மைண்ட் செட்டுக்கு அது சிங்க் ஆகல அப்படின்னா that might create an aversion against reading in your mind. அது ரொம்ப டேஞ்சர். அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு அவர்ஷன் உங்க மைண்ட்ல கிரியேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபியூச்சர்ல உங்களால ஒரு ஹாப்பியா எந்த ஒரு புக்கையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரு. அவர் ரீசெண்டா இப்போ ஒரு புக் ஃபேர் போயிருக்காரு. அங்க போயிட்டு ஏதோ ஒரு புக்கை பார்த்திருக்காரு. அது அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அது ஒரு 3 பார்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் இப்போ ஒரு புக்கை மட்டும் வாங்கி அதை மட்டும் நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புக் வாங்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு புக் வாங்கினா நீங்க அப்படி டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கு. பட் 3யுமே மொத்தமா வாங்கினா கொஞ்சம் சீப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 3 புக்கையுமே மொத்தமா வாங்கியிருக்காரு. அதை வாங்கிட்டு வீட்டுல படிக்க ஆரம்பிச்சோடனே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புக்கு கொஞ்சம் கூட அவருக்கு சிங்கே ஆகல. தட் புக் இஸ் நாட் இஸ் டைப். அது தெரிஞ்ச உடனே தட் கிரியேட்டட் அ லிட்டில் பிட் ஆஃப் அவர்ஷன் இன் ஹிம். நானும் அவரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன். திருப்பி சரி நீங்க அதை விடுங்க, நீங்க அது ஃபியூச்சர்ல கூட நீங்க படிச்சுக்கலாம், வேற ஏதாவது ஒரு சிம்பிள் புக்கா வாங்குங்க, ஒரு சீப் புக்கா வாங்குங்க அப்படின்னா அது அவருக்கு அந்த அவர்ஷன் கீப்ஸ் ஆன் பிரிவென்டிங் ஹிம் ஃப்ரம் பையிங் எனி மோர் புக்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டார்ட் லோ. டிப் நம்பர் 4, டோன்ட் ஃபோர்ஸ் டைம் டேபிள். இது ரொம்ப ஒரு காமனான பாயிண்ட். நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா இந்த மாதிரி டெய்லி ஒரு ½ an hour இல்லைன்னா 1 hour ஒரு ரீடிங் டைம் டேபிள் உங்களுக்காக நீங்க போட்டுக்கோங்க. அந்த டைம் நான் டெய்லி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா நான் சொல்றேன், நோ, நெவர் டூ தட். நீங்க பிகினரா இருக்கிறப்போ இந்த மாதிரியான டைம் டேபிளை நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த டைம் டேபிள் 2 நாள் மேல தாங்காது. 3வது நாள் கண்டிப்பா 95% ஆஃப் பீப்புள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே அது சைக்கலாஜிக்கலா என்ன ஆகும்னா நீங்க போட்ட டைம் டேபிள் நீங்களே மீறுறீங்க இல்லையா? ஸோ அந்த மீறல் அப்படியே உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். அது இன்னும் ரொம்ப டேஞ்சர்.
that might create an aversion against reading in your mind. அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஒரு புக்கை வாங்கி நீங்க படிக்க உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா 2 சிட்டிங்லயோ இல்ல மேக்சிமம் 3 சிட்டிங்லயோ நீங்க வாங்குற புக்கை உங்களால படிச்சு முடிக்க முடியும். The only target that you should have is நீங்க வாங்கின புக்கை கம்ப்ளீட் பண்ணி பழகணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி பழகணும். ஒரு புக்கை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தூக்கி போடும்போது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்க மனசுல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதை வந்து ஒரு 3-4 வாட்டி அனுபவிச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் யூ வில் பிகம் அன் ஆவிட் ரீடர். நோபடி கேன் ஸ்டாப் யூ. ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். Do check out other videos in my channel when you have time. I'll see you in another video soon. Peace.